பெருக்கம் எப்படி நடக்குதுன்றது கடவுள் தராதது எதுவும் இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய பழத்தின் சதையை நான் சாப்பிட்டு விதைய விதைச்சா இந்த பூமியிலே நம்பர் 1 ஆளா நீங்க தான் இருக்கு. நீ கடவுள்கிட்ட ஒரு பெரிய ஆப்பிள் கார்டு கேட்டீங்கன்னா அவர் கூட்டிட்டு போய் இந்த ஆப்பிள் கார்டு வச்சுக்கோ அப்படி சொல்ல மாட்டார். ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை தருவார். நீங்க கேட்கலாம், என்ன கடவுளே நான் என்ன கேட்டேன், நான் என்ன கொடுத்துருக்கீங்க, நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? ஆப்பிள் தோட்டம் கேட்டேன், ஆனால் என்ன தான் கொடுத்துருக்கீங்க, இந்தா அப்படிம்பார். சில பேர் நிறைய பேர் அந்தானி தூக்கி தூர போட்டு போயிருப்பீங்க. இவங்க தான் ஏன் சொல்கிறாங்க, நம்ம ஒன்று கேட்டால் அவர் நிறைய கொடுப்பாருன்றாங்க, நினைப்பதற்கும் அதிகமாக கொடுப்பாருன்றாங்க. ஆனால் நான் ஆப்பிள் தோட்டம் கேட்டேன், ஆப்பிள் கார்டு கேட்டேன், எனக்கு என்ன தான் கொடுத்தாரு, ஆப்பிள் பழம் தான் கொடுத்தாரு. இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு போய் தூக்கி தூர போட்டு அப்படியே போயிருப்போம். அப்புறமா என்னைக்காவது கடவுளை பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட கோபமாக கேட்போம், என்ன ஆண்டவரே ஆப்பிள் தோட்டம் கேட்டேன், என்ன கொடுத்தீங்க, என்ன அது நீங்கள் எல்லாம் அவனுக்கு அதை கொடுத்துருக்கீங்க, பாலசேகருக்கு பாருங்கள் எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாராட்டு, கிலோ கணக்கில் தங்கம். உனக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லிடுறேன். இன்றைக்கி இவ்வளோ பண்ணீங்கல்ல, என் எடைக்கு எடை தங்கம் நீங்கள் தருவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. வர ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணிட்டீங்க, கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அடுத்தது என்ன ஆகும், விதைக்கிறவனுக்கு விதையையும் பூசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஸோ பெருக்கம் எப்படி நடக்குதுன்றது தெரியல. அப்போ என்ன ஒரு ஆப்பிள் தான் கொடுத்தேன்னு கேட்டால் கடவுள் சொல்லுவார், இல்லைப்பா அந்த ஒரு ஆப்பிளில் நீ நல்லா சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் விதைலாம் இருந்தது, அதை மட்டும் நீ நிலத்தில் போட்டிருந்தன்னா அது அத்தனை என்னதான் மாறி இருக்கும், மரமாக மாறி இருக்கும். மாறி அதுக்குள்ள நிறைய ஆப்பிள் பழம்லாம் வந்திருக்கும், அதுக்குள்ள நிறைய விதை இருக்கும். அதெல்லாம் போட்டிருந்தா நீ கேட்ட ஆப்பிள் காடே வந்திருக்கும். நிறைய பேர் இன்னும் கடவுள் மேலே குறை சொல்லிக்கிட்டு, சூழ்நிலை மேலே குறை சொல்லிட்டு, ஆட்கள் மேலே குறை சொல்லிட்டு, ஊரில் இவங்க மட்டும்தான் யோகியம், ஊரில் எல்லாருமே கெட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே உட்காந்துருக்காங்க. தப்பு. கடவுள் தராதது எதுவும் இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய பழத்தின் சதையை நான் சாப்பிட்டு விதைய விதைச்சா இந்த பூமியிலே நம்பர் 1 ஆளா நீங்க தான் இருக்கு. இதுக்கப்புறம் உங்களை சுத்திலும் பணத்திரள், உங்களை சுத்திலும் ஜனத்திரள், உங்களை சுத்திலும் அந்தஸ்து, உங்களை சுத்திலும் அற்புதமான காரியங்களால் உங்க வாழ்வு நிரம்பி இருக்கும்.